என்னதான் வெரைட்டியாக ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்டாலும் வீட்டில் ஒரு ரசம் சாப்பாடு வச்சு அதை நிம்மதியாக உட்காந்து சாப்பிட்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வேறு எதுலேயுமே கிடைக்காதுங்க. அதுவும் குழந்தைங்க வீட்டில் இருந்தாங்கன்னா அப்பப்பா அவங்களுக்கு ரெஸ்டாரண்ட் கூட்டிகிட்டு போய் அவங்கள அங்கே சாப்பிட வைக்கிறதுக்குள்ளே நம்ம வீட்லேயே ஏதாவது ஒன்று செஞ்சு சாப்பிட்டா போதுண்டா அப்படின்னு ஆகிடும். எல்லா அம்மாங்களுக்கும் இப்படி தான் தோணும்னு நினைக்கிறேன். நான் அப்படி தான், நீங்கள் எப்படி அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இங்கே தட்டில் பார்த்தீங்க அப்படின்னா வெரைட்டியாக இருக்க மாதிரி இருக்கும். இது வெரைட்டி ஒன்றுமே இல்லை, பட் கொள்ளுலேயே கொள்ளு சட்னி, கொள்ளு ரசம், கொள்ளு தாளித்து அதை எப்படி நம்ம சாப்பிட்லாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு ரெசிபி தான் இது. இன்றைக்கி நான் உங்ககிட்ட கொள்ளு சட்னி எப்படி செய்கிறதுன்னு தான் காட்ட போகிறேன். ஸோ அதுக்காக நான் இங்கே கொள்ளை நான் கொஞ்சம் நேரம் ஊற வச்சுருக்கேன். நீங்கள் நாளைக்கு செய்ய போகிறீங்கன்னா ஓவர் நைட் ஊற வச்சுக்கோங்க. நான் கொஞ்சம் நேரம் தான் ஊற வச்சேன். அதை ஒரு குக்கருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஒரு 8 விசில் விட்டு நான் எடுத்துக்கிறேன். நீங்கள் ஓவர் நைட் ஊற வச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் கம்மியாகவே விசில் விட்டுக்கோங்க. ஸோ இப்போ அதுக்கு தேவையான அளவுக்கு ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், இந்த கொள்ளுக்கு தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். தென் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு விளக்கெண்ணெய் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இதை மூடி போட்டு ஒரு 8 விசில் விட்டு எடுத்துக்கலாம். அதுக்குள்ளே நம்ம கொள்ளை சட்னிக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நம்ம வறுத்து வச்சுக்கலாம். அதுக்காக ஒரு கடாயை நான் அடுப்பில் வச்சுருக்கேன். அதில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். இங்கே எண்ணெய் காயட்டும். நான் அதுக்காக 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் தனியா, தென் கொஞ்சமாக கருவேப்பிலை தழை, ஒரு 3 வரமிளகாய் எடுத்திருக்கேன். இதை எண்ணெய் காஞ்சதும் நம்ம அதில் ஆட் பண்ணி நல்லா ஜீரகம் இதெல்லாம் பொரியிற அளவுக்கு கொஞ்சம் நேரம் வறுத்துக்கலாம். இந்த சட்னி நீங்கள் செஞ்சு பாருங்கள். நிஜமாக உங்கள் வீட்டில் இருக்க எல்லாருமே உங்களை பாராட்டுவாங்க. எங்கள் வீட்டில் கடையில் ஆர்டர் பண்ணிக்கலான்னு சொன்னாங்க. நான் தான் சொன்னேன் வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் இந்த டிஷ்ஷை செஞ்சு கொடுத்தேன். ஃபைனலாக சாப்பிட்டு என் ஹஸ்பண்ட் வாயிலேருந்து வந்த வார்த்தை, கடையில் சாப்பிட்ருந்தா கூட இந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்திருக்காது, அவ்வளோ நல்லா இருந்தது அப்படின்னு தான். ஸோ நீங்களும் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக டேஸ்ட்டாக இருக்கும். ஜீரகம் பொரிஞ்சதும் ஒரு 10 பல்லு சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். அதை அதுலேயே போட்டு கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கலாம். வெங்காயம் ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை, சும்மா கொஞ்சமாக வதக்கி எடுத்தால் போதும். இல்லை இதில் வதக்கலைனாலும் 2 டைப்பாக இந்த சட்னியை நம்ம செய்யலாம். ஸோ ஒன்று இப்படி வதக்கி செய்யலாம், இன்னொன்று வெறும் இந்த ஜீரகம், தனியா, வரமிளகாய் இதெல்லாம் மட்டும் எண்ணெயில் போட்டுட்டு திரும்பவும் சட்னி எல்லாமே அரைச்சிட்டு ஃபைனலாக நம்ம பச்சை வெங்காயத்தை அந்த சட்னியில் போட்டு திரும்பவும் ஒரு ஓட்டி அந்த மாதிரியும் பண்ணலாம். பட் இன்றைக்கி நான் பண்ணுறது இந்த மாதிரி எண்ணெயில் போட்டு தாளித்து அப்படியே பண்ணலாம். பட் இதுவே ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இப்போ அவ்வளோதான், இது வதங்கிடுச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் நேரம் ஆறுனதும் அதை ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிடலாம். இப்போ ஒரு மிக்சி ஜாருக்கு இதை மாற்றிட்டேன். இப்போது இதுக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம கொள்ளு வேக வைக்கும் போது உப்பு சேர்த்துருப்போம். ஸோ அதனால் இந்த வெங்காயத்துக்கு மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்து நம்ம இதை ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் கொள்ளை வச்சு அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இதை ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ பாருங்கள், அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். நான் ஆல்ரெடி கொள்ளு வேக வச்சு வடிகட்டி வச்சுருக்கேன். இந்த கொள்ளு வேக வச்ச தண்ணியை தான் நம்ம ரசத்துக்கு ப்ரிப்பேர் பண்ணணும். பட் இன்றைக்கி நான் சட்னி மட்டும் தான் செஞ்சு காட்ட போகிறேன். நான் இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் கொள்ளு ரசம் எப்படி விற்கிறதுன்னு. இப்போ அந்த கொள்ளை இந்த இதுக்கே மிக்சி ஜாருக்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அதையும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அவ்வளோதான், சூப்பரான கொள்ளு சட்னி ரெடி ஆகிடுச்சு. ஆல்ரெடி நான் சொன்னேன் இல்லையா, பச்சை வெங்காயத்தை போட்டு அரைப்போன்னு. ஸோ இந்த ஸ்டேஜில் நீங்கள் அப்போது வெங்காயம் சேர்க்கலன்னா இந்த ஸ்டேஜில் ஒரு 10 வெங்காயத்தை போட்டு திரும்பவும் ஒரு ஓட்டி எடுத்துக்கலாம். அதை தான் சொன்னேன். அதுவும் ஒரு மாதிரியான டேஸ்ட்டாக இருக்கும், இதுவும் ஒரு மாதிரியான டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதாங்க, சூப்பரான லஞ்ச் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.